நாளை மறுநாள் பார்த்தீங்கன்னா, அதாவது ஆகஸ்ட் 21ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய 2வது மாநில மாநாடு ரொம்பவும் பிரம்மாண்டமா நடக்க இருக்கு. இந்த 2வது பிரம்மாண்டமான மாநாடு 1000 ஏக்கர்ல வந்து அமைஞ்சிருக்கு. அந்த மாநாட்டு திடலோட இடம் மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா, 1000 ஏக்கர். அந்த மாநாட்டுல அமைச்சுக்கக்கூடிய மேடை முகப்புல 2 பக்கமும் 2 யானை இருக்கிற மாதிரியும், நடுப்பக்கத்துல வாகை மலரும் வந்து இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க. இதற்கான ஏற்பாடுகள் 90% முடிவடைந்ததா வந்து தகவல் வெளியா இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, 2,00,000 பேர் உட்கார அளவுக்கு இருக்கைகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் அதாவது எதிர்பார்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10,00,000 பேர் வருவாங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா 2,50,000 பேர் வந்து உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு வந்து அந்த இருக்கைகள் ரெடி பண்ணியிருக்காங்க. பாக்ஸா ரெடி பண்ணி அதுல ஒவ்வொன்லயும் வந்து 2,500 பேர் ஒரு பாக்ஸ்க்குள்ள உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மாதிரி தாவைக்காவின் தலைவர் விஜய் வரும்போது ராம்ப் வாக் அதாவது அந்த அவர் நடந்து வரக்கூடிய பகுதி வந்து 350 அடி நீளத்துக்கு வந்து அந்த ராம்ப் வாக் வந்து அமைச்சிருக்காங்க. அதுக்கு 2 பக்கத்துலயும் 10 அடி கேப் விட்டு இரும்பு கேட் மாதிரி போட்டிருக்காங்க. எதுக்காகன்னா, இவர் நடந்து வரும்போது இவரை ரசிகர்கள் கடந்த மாநாட்டுல வந்து இவர் நடந்து வரும்போது, இவர் பக்கத்துல வந்து ரசிகர்கள்லாம் வந்து சூழ்ந்ததா வந்து சூழ்ந்ததுனால, இந்த வாட்டி அந்த மாரி எதுவும் நடக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அவருடைய ராம்ப் நடக்கிற இடத்துல இருந்து 10 அடி 2 பக்கமும் 10 அடி கேப்ல வந்து இரும்பால கேட்டு போட்டிருக்காங்க. ஸோ, அதுக்கு அந்த பக்கம் இருந்தே அவங்க பார்க்குற மாதிரி இருக்கும். இவர் நடந்து போற இடம் வந்து 350 அடி 350 மீட்டர் நீள அளவுக்கு அந்த ராம்ப் வாக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பிரம்மாண்டமான மேடை வந்து 250 அடி வீதியில வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இல்ல 500 தலைவர் வந்து உட்கார்ற மாதிரி இடம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு வந்து 500 பவுன்சர்கள் வருகை தரதா இருக்கு. இவங்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக. அது மாதிரி லாஸ்ட் மாநாட்டுல தண்ணி பற்றாக்குறை வந்து ஏற்பட்டதுனால, இந்த வாட்டி இவங்க உட்கார்ந்திருக்க இடத்திலேயே பார்த்தீங்கன்னா, 1000 பைப்புகள் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. உட்கார்ந்த இடத்துல இருந்தே போய் தண்ணி எடுத்துட்டு வர மாதிரி, பக்கத்திலேயே வந்து தண்ணி எடுக்கிற மாதிரி பைப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் வசதி, 100 மருத்துவர்கள் இருந்தா 1000 மருத்துவ குழுமம் வந்து எல்லாமே வந்து கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தாவேகாவின் தலைவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் குடுத்திருக்காரு. கர்ப்பிணிகள், வயதானோர், சிறார்கள், உடல்நலம் சரியில்லாதவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இவங்க யாருமே வந்து வர வேண்டாம். தயவு செஞ்சு நேரலையா வீட்ல இருந்தே பாருங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அவர் சொன்ன மாதிரி அத வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா, கண்டிப்பா எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் வராது அப்படின்னு சொல்லி, விஜய் ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க. நெறைய மக்கள் வந்து விஜய் வரத எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அவரோட ரசிகர்கள் நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. நாளை மறுநாள் இருக்க இந்த மாநாடு வந்து ரொம்பவும் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு முன்னறிவிப்போட முன் எல்லாமே வந்து முன்னதாகவே ப்ரீ பிளான் பண்ணி சூப்பரா வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நல்லபடியா இந்த மாநாட்டுக்கு வந்து ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஜய் தொண்டர்களும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி நல்லபடியா யாருக்கும் எந்த உயிருக்கும் ஆபத்து இல்லாம, நல்லபடியா வந்து மாநாடு இந்த தவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு நல்லபடியா நடந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரேயர் பண்ணிக்கலாம். ஏன்னா, இதுல வந்து எந்த ஒரு யாருடைய உயிருக்கும் வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது.